எலிசா அந்த மரித்து போன நிலைமையில் இருக்கிற பிள்ளையாண்டானின் மேல் விழுந்து தன் வாய் அவன் வாயின் மேலும் தன் கண்கள் அவனுடைய கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் அவனுடைய உள்ளங்கைகளை அந்த சிறுவனுடைய உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டு அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. பிள்ளையினுடைய உடல் அனல் கொண்டது. ஒரு தீர்க்கதரிசியாகிய எலிசா மரித்து போன அந்த சிறுவனுடைய மேலாக விழுகிறதை போல விழுந்து தன் கண்களை அவன் கண்கள் மேல் வைத்து தன் வாயை அவன் வாயோடு வைத்து அவன் தன் கைகளை அவன் கைகளோடு வைத்து கொண்டு இம்போர்ட் பண்ணுகிறான். தனக்குள் இருக்கிற அனலை அவனுக்குள்ளே செலுத்துகிறான். வேதம் சொல்லுகிறது, அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல என் மேலையும் ஆமீன் ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடை காக்கிறதை போல உங்க மேல என் மேல ஆமீன் கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் சிறகுகளை விரித்து அடை காக்கிறதை போல ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் போது, ஆவியானவருக்கு ஏங்கும் போது, ஆவியானவருடைய பிரசனத்தை தாகத்தோடு தேடும் போது அவர் நம்மேல வந்து ஒரு போர்வையை போல போர்த்தி கொண்டு அவர் நமக்குள்ளே ஆமீன் அசைவாடி அவர் நமக்குள்ளே அனலை உண்டாக்கி நமக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை ஊற்றி நமக்குள்ளே கிருபை வரங்களை ஊற்றி நமக்குள்ளே வாஞ்சை விருப்பங்களை தாகங்களை ஊற்றி நம்மை எழுப்பி விடுகிறார், விசுவாசத்தை உண்டாக்குகிறார்.